ஏசப்பா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தனமாக்க சுகம் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா நீங்க எங்களோடு பேசுங்க, நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய வசனம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கல்வாரி சபையிலே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இன்னைக்கு எதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்றால் ஆவின் கனிகள். ஆவின் கனிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதனால நம்ம கவனிங்க. ஆவின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதுல 22ஆம் வசனத்துல இருந்து நான் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாடு 263ஆம் வகுப்பு. புதிய ஏற்பாடு 263ஆம் வகுப்பு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவின் கனிகள் எத்தனைனா 9. அந்த 9 கனிகள் யாருக்குள்ள இருந்தது என்றால் பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்தது, 2வது ஏசப்பாக்குள்ள இருந்தது, 3வது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்தது. ஒரு மனிதன் இயேசுவை ஆண்டவராக இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருந்தால் இயேசு அவனுக்குள்ள இருப்பான் என்றால், அவன் இயேசுக்குள்ள இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கிரியை, அவனுடைய பேச்சு, அவனுடைய பார்வை, அவனுடைய செயல்பாடு எல்லாமே எப்படி இருக்கும் என்றால் இந்த ஆவின் கனிகள் 9 உள்ளதாக இருக்கும். இந்த ஆவின் கனிகள் 9 அவனுடைய வாழ்க்கையில இருப்பதை நாம் பார்க்கும் போது அவன் தேவனுடைய பிள்ளை என்று கண்டுகொள்ளலாம். அவனுக்குள்ள இயேசப்பா இருக்கிறார் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் தெரிந்து கொள்ளலாம். அவனுக்குள்ளாக தேவனுடைய மகிமை இருக்குது என்று தெரிந்து கொள்ளலாம். எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க கிறிஸ்துவனா எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க? ஓஹோ இவங்க என்ன பண்றாங்க, கையில பைபிள் வச்சுக்கிறாங்க கிறிஸ்துவங்க. நம்ம பேச தேவையில்லை, நம்ம மனசுலயே நம்ம தீர்மானம் பண்ணிப்போம், ஓஹோ அவங்க பைபிள் வச்சுக்கிறாங்க கிறிஸ்துவங்க. ஒரு சில பேர் நினைச்சுப்பாங்க, இப்ப நான் கூட வெள்ளை துணி போட்டுருக்கேன், வெள்ளத்துல சட்டை போட்டு. சில பேர் ரோட்ல பாத்தீங்கன்னா ஓஹோ இவர் ஊழியக்காரர் இருப்பாங்க. இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா நேற்று ஊழுதுக்கு போனோம், காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்து உள்ள காட்டூர் கொண்டு போனாங்க. காட்டூர் உள்ள அந்த இடத்துல கொண்டு மேல் வாசலை கொண்டு போனாங்க. அங்கே போனோன்னு அங்கே 4-5 கொரியக்கார அம்மாலாம் வந்துட்டாங்க. சாமி 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 எங்களுக்கும் ஆசீர்வதிங்க, சாமி எங்களையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு. சரி நானும் நம்ம எல்லா தலைமையில வச்சு கையை வச்சு சாமி என்னையும் ஆசீர்வதிங்க, சாமி என்னையும் ஆசீர்வதிங்க, சாமி எங்களையும் ஆசீர்வதிங்க. நான் சொன்னேன், நான் சாமி இல்லைங்க, ஏசுதான் சாமி, நான் அவருடைய பிள்ளை, என்னை அனுப்பிச்சிருக்கிறாருங்க. ஒரு ஆமையை சொல்லுவோமா? சரிங்க சாமி சரிங்க சாமி அப்படின்னு. நாங்க ஓஹோ இவங்க இப்படிதான் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க சொல்லி அப்பான்னு சொல்லுங்க. எதுக்கு சொல்லட்டா, ஒரு வெள்ளக்கலை துணியை பார்த்து நினைச்சுக்கிறாங்க ஊழியர்கள். ஆனா நல்லா கவனிங்க, வெள்ளக்கலை துணி போடுறதுனால கிறிஸ்துவம் கிடையாது, கையில பைபிள் வச்சதுனாலும் கிறிஸ்துவம் கிடையாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்க போன ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆமா பாரு அவங்க சர்ச்சுக்கு தான் போறாங்க, அவங்க கிறிஸ்துவங்க தான். ஆனா பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுவாங்க, பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அங்க சொன்னதை சொல்றேன், அந்த அம்மா சொல்லுது. அப்போ நல்லா கவனிங்க, அதனால தேவனுடைய பிள்ளை கிடையாது, அதனால இயேசு உனக்குள்ள வாசம் பண்றான்னு தீர்மானம் கிடையாது, அதனால தேவன் உனக்குள்ள இருக்கான்னு தீர்மானம் கிடையாது. யாருக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியும். யார் தேவனுடைய பிள்ளை, யாருக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது, யாருக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்றால் ஒருவனுடைய கிரிகள், ஒருவனுடைய செயல்பாடு, ஒருவனுடைய பேச்சு, ஒருவனுடைய பார்வை, ஒருவனுடைய செயல், அவனுக்குள்ள அதை பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அன்பா நடக்கிறான், அன்பா பேசலாம், பரிசுத்தமா பார்க்கிறான், பரிசுத்தமா சிந்திக்கிறான், கரெக்டா இருக்கிறான், அவன் உடையில, அவன் பேச்சில, அவன் செயலில எல்லாம் கரெக்டா இருக்கிறான். இவன் தான் தாழ்மையா இருக்கிறான், அன்பா இருக்கிறான், மன்னிக்கிறான், பொறுமையா இருக்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான், நீதியா இருக்கிறான், விசுவாசமா இருக்கிறான், சத்தியத்தின் பிரகாரம் நடக்கிறான், நீதியின் பிரகாரம் அவன் வாழ்கிறான். இப்படிப்பட்டவன் தான் இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்று உலக மக்கள் கண்டுகொள்ளும். ராமே சொல்லுவோமா? கைதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சரி, இப்போது ஆவின் கனிகள் என்றால் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பைபிள் அதுங்க கவனிங்க. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அந்த ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சரி, ஆவின் கனிகள் எத்தனை? 9. சூப்பர். சரி, அந்த 9 கனியை நம்ம சொல்லலாமா?
பைபிள் படிச்சுட்டேன், இப்ப என்ன கவனிச்சு நீங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். எத்தனை கனி வந்துச்சு? 9 கனி. இந்த 9 கனியும் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அதுதான் சொல்றது. இந்த 9 கனி எங்க இருந்ததுன்னா, முதல் தேவனுக்குள்ள இருந்தது, இரண்டாவது ஏசப்பாக்குள்ள இருந்தது, மூணாவது பரிசுத்தாவினுக்குள்ள இருந்தது. இப்ப அந்த 3 பேரும் நமக்குள்ள இருப்பாருடா. ஒரு மனுஷனுக்குள்ளாக இயேசு வாசம் பண்ணுவார் என்றால், ஆவியானவர் அவனுக்குள்ள இருப்பார் என்றால், அவன் பேச்சு எப்படி இருக்கும்? தாழ்மையா இருக்கும். அவன் பேச்சு எப்படி இருக்கும்? அன்பா இருக்கும். அவன் பேச்சு எப்படி இருக்கும்? மன்னிக்கிற குணம் உள்ளதா இருக்கும். அவன் பேச்சு எப்படி இருக்கும்? தயவு உள்ளதா இருக்கும். அவன் பேச்சு எப்படி இருக்கும்? தாழ்மை உள்ளதா இருக்கும். அவன் பேச்சு எப்படி இருக்கும்? அன்பா இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அவன் ஆவின் கனிகள் உள்ள ஒரு மனிதன், அவனுக்குள்ள ஏசப்பா இருக்கிறார் என்று நம்ம கண்டுகொள்ளலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுவோமா? சரி, இந்த ஆவின் கனிகள் 9 முதலாவது என்ன? முதல் கனி என்ன? சூப்பர், கரெக்டா சொன்னாரு. முதல் கனியுடைய பேர் என்ன? அன்பு. அப்போ இந்த ஆவின் கனிகளில் 9 மிகவும் முக்கியமான கனி எதுனா அன்பு. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் கூட எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்றால், அன்பு உள்ள தேவனா இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? அன்பின் நிரந்தவராக, அன்பின் தற்சுரூபமாக, அன்பின் தேவனாகவே அவர் இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறதுனாலதான் இனி கூட உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, உங்க வீடு இருக்கு, ஒருத்தவங்க வாடகை வீடு இருப்பாங்க, நீங்க வீடு பக்கத்துல புத்தகம் இருப்பீங்க. அவங்க கொஞ்ச நாள் கரண்ட் பில் கட்டல, ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு மாசம் பார்த்தேன், 2 மாசம் பார்த்தேன், கரண்ட் பில்லே கட்ட மாட்டேன், நான் உடனே பண்ண மாட்டேன், பீஸ் கரை பிடிக்க போயிடுவேன். அந்த மாசம் உன்னால கொடுக்க முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை, அது ஒன்னும் பேசாது, பீஸ் கரை பிடிக்க போயிடும். இல்லைங்க கையில காசு இல்லை, கடன் பிரச்சனை ஆகுது, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாசம் சேர்த்து கட்டிடுறேன், கட்டும் போது நானும் பீஸ் கையில கட்டுறேன் அப்படின்னு கம்முன்னு போயிடும். கரண்ட் இல்லாம நீதான் கஷ்டப்படும். வாடகை கொடுக்க முடியல, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஏதோ உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுவாங்க? ஹவுஸ் ஓனர் ஒரு மாசம் ஆயிடுச்சு, 10 தேதி ஆயிடுச்சு, இன்னும் நீ வாடகை கொடுக்காம இருக்கிற, தேதி என்ன ஆகுது? ஒரு 10 நாள் பொறுத்துங்க, எப்படின்னா கட்டிடுறேன். 10 நாள் 20 தேதி ஆயிடுச்சு, கொடுக்குறியா இல்லையா? தண்ணி வந்து போர்ல அதெல்லாம் கொயாப்பாரு எல்லாத்தையும் கூட்டு போட்டோம், தண்ணி மோட்டர் ஆஃப் பண்ணிட்டோம், அடிக்கிற குழாவை கூட சுத்தி தண்ணி போட்டு போட்டுரும். ஏன்னா நீ வாடகை கொடுக்க மாட்டேன். தண்ணி இல்லாத வாழ முடியுமா? வீட்டுல கரண்ட் இல்லாம தூங்க முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் பார்த்தீங்களா, உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஆண்டவர் கீழ்ப்படைய மாட்டான், அவரை நேசிக்க மாட்டான், ஆலயத்துக்கு வர மாட்டான், வந்து நன்றி சொல்ல மாட்டான், வஞ்சி உக்காந்து வசத்தை கேட்க மாட்டான். ஆனாலும் என்ன பண்றாரு? வீட்டுல கரண்ட் வர மாரி தினிக்க பூமிக்கு ஆண்டவர் சூரிய வெளிச்சத்தை கொடுக்குறாரு. சூரிய வெளிச்சம் வந்தவொடனே அவங்க எழுந்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, வராங்க, கொள்றாங்க. கரண்ட்டை கொடுக்கறது போல ஆண்டவர் சூரிய வெளிச்சத்தை பூமிக்கு கொடுக்குறாரு. ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணணும்? நீ வாடகை கொடுக்கணும்னா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டோம், குழாவை கூட செங்கலி போட்டு போட்டுரும். நீ தினிக்க பார்த்துருப்ப, அவனுக்கு நல்லது கெட்டது போயிருப்ப, அதெல்லாம் பார்க்காது. வாடகை கொடுக்குறா இல்லையா, ஆஃப் பண்ணிட்டோம். தண்ணியில் அதை நீ கஷ்டப்படணும். ஆனா ஜனங்க பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு சொல்றாரு, சிகரெட் பிடிக்காத, குடிக்காத, பார்க்க போடாத, ஆன்சர் போடாத, எல்லா பாவம் செய்யாத, எல்லா மக்களும் செய்யறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அன்பா இருக்கிறாங்க, என்ன பண்றாரு? மோட்டர் தண்ணியை கொடுக்கறது போல, கொயா தண்ணியை கொடுக்கறது போல மாசம் மாசம் மழையை கொடுக்கணும். கைகள் தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? மாசம் மாசம் என்ன பண்றாரு? மழை வருது. மழை வந்தனால்தான் ஏரி, குளம், குட்டை எல்லாம், ஆறு எல்லாம் நிரம்புது. அது நிரம்புறதுனால்தான் மனுஷங்க எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க, மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்குது, மரச்செடி எல்லாம் தண்ணி குடிக்குது. இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? நாங்க போன பாருங்க, ஒருத்தர் ஊழத்துல போகும்போது தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தண்ணி குடி கேன காலி ஆயிடுச்சு, இறங்கி இறங்கி குடிக்கிறோம். தண்ணி குடிச்சுன்னு நான் பாக்குறேன் ஒருத்தரையும். நான் ரொம்ப குடிக்க மாட்டேன், ஏன்னா திடீர்னு வந்துச்சுன்னா நம்ம எங்க போய் இறங்குறது? இந்த இடத்துல நம்ம வீடா தான் குடிச்சிட்டு போவோம். இந்த வேன்ல இந்த இடத்துல எங்க இருக்குது? ஒருத்தர் கேட்டேன் எங்க போனோம், அவர் சொன்ன ஆல் த பிளேஸ். ஆல் த பிளேஸ் தான். சுத்தி பார்த்தா எல்லாம் மரம், செடி, கொடி, புல்வெளி ஆகுது. எங்க யார் இருக்குதுன்னு பார்த்தா
நீங்க எங்க வேணா போலாயா அப்படின்னாரு. போலாம். அதனாலே நான் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. குடிச்சு தானே எடுத்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பேன். இவங்க என்ன பண்றாங்க, நிறைய குடிக்கிறாங்க, ஊத்தி ஊத்தி குடிக்கிறாங்க. ஐயா தண்ணி குடியா, ஜக்கு தண்ணி, ஐயா ஜக்கு தண்ணி குடிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வண்டி போய் நினைச்சு பாருங்க, நிறுத்து 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 நிறுத்தினாங்க. எனக்கு அப்பவே தெரியும், எவ்வளவு நிறைய குடிக்கிறியோ அவ்வளவு வேகமா நீ இறங்க வேண்டும். அதனால நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தாகடி நேரத்துல மட்டும் குடிச்சுட்டு வருவேன். பாருங்க எதுக்கு சொல்றேன், ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு மக்களுக்கும், ரவுடிகளுக்கும், கொலகாரனுக்கும், திருடனுக்கும், ஆண்டவரை நம்பாதவன், ஆண்டவரை திட்டுறவன், ஆண்டவர் மேல கோவப்படுறவன், அவனுக்கு கூட மழையை வர வைக்கிறாரு, தண்ணியை உண்டாக்குறாரு. எல்லாரும் தண்ணியை குடிக்கிறோம். பையால போய் அடிச்ச தண்ணி வருது. அது யார் கொடுக்குற தண்ணி? ஆண்டவர் மேகத்திலிருந்து நமக்கு ஏன் காரணம் என்னன்னா, அவனை மாசம் மாசம் ஆண்டவருக்கு வாடகை கொடுக்குறான், இல்ல சூரியனுக்கு கரண்ட் பில்ல கட்டுறான். இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறான். தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதன் மேல அன்பா இருக்கிறான் தான் மாசம் மாசம் கரண்ட் பில்லு போல திணிக்க சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. மனுஷன் ஒவ்வொரு நாளும் தண்ணி குடிக்கிறது போல, போர் தண்ணியை கொடுக்கிறது போல மழை தண்ணியை கொடுக்கிறாரு. கைக்கு தண்ணி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லதான் தட்டுங்கள பாருங்க. அப்போ என்ன சொல்லுங்க, அப்ப தேவன் ஆவின் கனிகளிலே மிகவும் முக்கியமான கனியுடைய பேர் என்ன? அன்பு. அந்த அன்பை குறிச்சு பார்க்கலாம். அன்பு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஒரு பட்டியலே இருக்கு. எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 239ஆம் பக்கம், 239ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த அன்பை குறிச்சு நிறைய அதிகார வசனம் சொல்லப்படுது. அன்புதான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. தேவன் அன்பா இருக்கா, அந்த அன்பாகவே நம்மள நடக்கணும்னு அவரு விரும்புறார். அந்த அன்பை குறிச்சு என்ன சொல்லப்படுது பாருங்க. 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து, நான் மனுஷர் பாசையிலும் தூதர் பாசையிலும் பேசினால் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் எடுக்கிற வெண்கலம் போல, ஓசடிக்கிற கைத்தாளம் போல இருப்பேன். அதை நான் சொன்னேன். அன்பு இல்லைன்னா ஒரு மியூசிக்கு போல உள்ள மனிதனுக்கு அடையாளம் சொல்றார். 2ஆம் வசனம், நான் திருவசன வரத்தை உடையவனாக இருந்தாலும், சகல ரகசியங்களை சகல அறிவையும் அறிந்திருந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசங்களாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஆமே. அதுக்கப்புறம் சொல்ற 3ஆம் வசனத்துல, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சொல்ல மாட்டீங்க, ஒன்றுமில்லை. 4ஆம் வசனம் சொன்னார், அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம் என்றால், அன்பு தன்னை புகழாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அன்பு தன்னை புகழாது. ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருந்ததுன்னா, உண்மையான அன்பு, அன்புனா நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லியிருக்கிறேன். பேச்சில பேசுறது அது இல்லை, அழகுறாங்க கண்ணீர் அது இல்லை, அது நல்லதுங்கிறது நடிப்புங்குது. புரியுதா? வாயில பேசுவாங்க நல்லா இருக்கிறியா, அது கரெக்டான அன்புங்குது, நடிக்கிற அன்புங்குது, வாயிலே பெரிய பெரிய வடை சுடமா அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஆனா உண்மையான அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நீங்க சொல்ற அந்த அன்பு தான் முக்கியம். தன்னை புகழாது. சுருக்கமா சொல்ல போனா, தன்னை பெருமையா பேசாது, நான் தான் முக்கிய ஆளுன்னு பேசாது. ஒருத்தருக்குள்ள உண்மையான தேவ அன்பு இருக்கும் என்றால், கடவுளுடைய அன்பு இருக்கும் என்றால், ஏசப்போடைய அன்பு இருக்கும் என்றால், ஆவியாவுடைய அன்பு இருக்கும் என்றால், தன்னை பெருமையாகவே பேசவே பேசாது. அதுதான் வேதம் சொல்கிறது, அன்பு தன்னை, எல்லாரும் சத்தமா சொல்ல, அன்பு தன்னை புகழாது. போதும். இதை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பு தன்னை புகழாது. ஆனா இந்த வேதத்துல பார்க்கும் போது, ஒரு மனிதன் தன்னை புகழ்ந்ததுனாலே அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் இழந்தான். அந்த பாத்தீங்கன்னா நம்ம வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் நேபுகாஸ் என்ற மனிதன், தானியேல் இருக்கிறது, தானியேல் 4ஆம் அதிகாரம் அதுல 29ஆம் வசனத்துல இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு தானியேல் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம், ஒரு கையா இருக்கிறதால எழுது கொஞ்சம் சிரமமா இருக்கு. 4ஆம் அதிகாரத்திலே அதுல 29ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இங்க நேபுகாத் நேசர், அதாவது பாபிலோன் தேசம், இப்ப இந்த பூமியிலே மிகவும் வல்லரசான நாடு அமெரிக்கா. இன்னைக்கு நம்பர் 1 நாடு அமெரிக்கா. செல்வாக்கிலையும் யுத்தங்களிலும் மிகவும் வல்லரசான நாடு அமெரிக்கா. அது போல அந்த காலத்திலே வேதம் சொல்கிறது,
அவர் அந்த பாபிலோன் என்ற தேசம் மகா பெரிய ஒரு வல்லரச நாடா இருந்தது, மிகப்பெரிய தேசமா இருந்தது. அந்த தேசத்துக்கு ராஜா யார் என்றால் நேபுகாத்நேசர். ராஜாவுடைய பேர் என்ன? பக்கத்துல இருக்கிற ஆளுடைய பேரே தெரிய மாட்டேங்குது, வீடு பக்கத்துல இருக்கிற பேரே தெரிய மாட்டேங்குது. அந்த ராஜாவுடைய பேர் என்ன? நேபுகாத்நேசர். இந்த ராஜா என்ன பண்றான், அவன் தான் அதாவது பெரிய ஒரு மனிதனா இருந்தான், பெரிய அதிகாரம் உள்ளவனா இருந்தான், அரச உலகத்தை அவன் என்ன பண்றான், பெரிய ஆட்சி உள்ளவனா இருந்தான், சர்வாதிகாரம் செய்தான். அவன் என்ன பேசுறான் பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம், 1035ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டிலே 29ஆம் வசனம், 12ஆம் மாதம் சென்ற பின் 29 வசனம், ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் போது, படிங்க, சத்தமா படிங்க. சரி, நான் வாசிக்கிறேன். 30ஆம் வசனம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். அவன் என்ன பேசுறான் பாருங்க. அவன் என்ன பேசுறான், என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். ராஜா என்ன பண்றாரு கவனிங்க, எப்போது பாருங்க. அரண்மனையில போய் அப்படியே உலாவுறான். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ண, சாந்த நேரத்தில் எழுந்து டெல்லியில உட்காந்து ஒரு டீ சாப்பிடுவோம். அது கூட ராஜா என்ன பண்ண, தூங்கி இருந்து அரண்மனையில போய் அப்படியே உலாவுறான். நடந்து கொண்டு இருக்கும் போது அது பெரிய ஒரு அரண்மனை. அவன் எல்லா தேசத்தை ஆளுக சேர்ந்தான். இஸ்ரேல் நாட்டையே சிறைப்பிடிச்சிட்டான், பல தேசத்தை சிறைப்பிடிச்சிட்டான், பல மாநிலங்கள் தேசங்கள் அவனுக்கு அடிமை. இப்ப எப்படி அமெரிக்கா தேசம் இருக்கு, அது போல வல்லரசு நாடா இருந்தது இந்த பாபிலோன். அப்ப அந்த நேபுகாத்நேசர் இருந்து நினைச்சு அவன் சொல்றான், இந்த பாபிலோன் தேசம் எல்லாம் என்னுடைய பராக்கிரமத்தினாலே, என்னுடைய வல்லமையினாலே கட்டப்பட்டது சொல்லி தன்னை குறிச்சு அவன் பெருமையா இருக்கிற நினைச்சு பெருமையா பேசலாம். தன்னை குறிச்சு இதெல்லாம் எனக்காக, என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய பிரஸ்தாபத்துக்காக, என்னுடைய பேர் புகழுக்காக கட்டப்பட்ட பாபிலோன் அப்படின்னு இந்த தானியேல் மன்னித்து கொள்ளுங்க, இந்த நேபுகாத்நேசர் ராஜா அந்த அரண்மனை உலாவிக் கொண்டிருப்பது பேசுறான். இதை யார் கேட்டது என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் கேட்டான். 31, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேசரே, ராஜ்யபரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் நீ தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமான மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கணும் அதை கொடுப்பார் என்பதை நீர் அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுது என்று விரும்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேசரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவருடைய தலைமையில் கழுகுகளுடைய சிறைகளை போலவும் அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்தின் பணியிலே நனைந்தது. அல்லேலூயா. அந்த ராஜா என்ன பண்ற, அரண்மனை உலாவிக் கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் பாக்குறான். இது எனக்கு என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய பிரஸ்தாபத்துக்காக, என்னுடைய மகிமைக்காக, என்னை புகழ்ந்து பேச கட்டின பாபிலோன் தேசம் சொல்லி அரண்மனையை சுத்தி தன்னை பெருமையா நினைச்சு பேசிக்கினே வரும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டார், என்ன சொன்ன, இது உன்னுடைய பெருமைக்காக, உன்னுடைய பிரஸ்தாபத்துக்காக, உனக்காக கட்டப்பட்ட ராஜ்யமா இது? நீ மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடை போல நீ மாறி, புள்ளி எப்படி மாடு மேயுது, நாங்க கிராமத்துக்கு போயிட்டு வரும்போது வேன்ல வரும்போது பார்த்தா வயல்வெளியெல்லாம் மாடுகள் இருக்குது, அது போல நீ புல்ல மேய்வ அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வார்த்தை ராஜா கேட்ட உடனே அவன் மாடை போல மாறி, அவன் என்ன பண்ண, கழுகுகளை போல இறகு உள்ளவனாய் மாறி, மாடை போல இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாமே, அந்த புல் எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தான். ஆகாயத்தின் படியில மாடு எங்க இருக்கும், வீட்டு உள்ள இருக்கமா, வெயிலையும் இருக்கணும், மழை வந்தாலும் சொல்லாம சில பேர் அடிக்கிற மழையில நினைற மாடு மேல் நின்றுங்கிறியாடா, மாடு மாரி மழையில நெஞ்சின்னு வரியாடா அப்படி சொல்லாம பாத்தீங்களா? வீட்டுல மாடு மாரி மழையில நெஞ்சின்னு வரிய, மாடு மாரி அடிக்கிற மழையில நின்றுங்கிறிய, உடம்பு சீரன்னா ஆகுது. மாடுனா போன மழை வச்சாலும் அப்படிதான் இருக்க, வெயில் அடிச்சாலும் அது போல இந்த ராஜா நிற்க ஆரம்பிச்சான். ஏன்னா
அவருடைய பெருமையை, அவருடைய அகங்காரத்தை, அவருடைய திமிரை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒடுக்கி நெருக்கி எல்லாவற்றையும் புடுங்கி மாடை போல ரோட்ல உள்ள சாப்பிட ஆரம்பிச்சான். கவனிக்க, இது எதுக்கு அடையாளம் என்றா, அதே போலதான் இன்னைக்கு உலகத்தார மனிதனா பேசுறான். உன்னை காட்டில என்கிட்ட நிறைய பணங்கள், உன்னை காட்டில என்கிட்ட நிறைய நகை இருக்கு, உன்னை காட்டில என்கிட்ட நிறைய வீடு இருக்கு, உன்னை காட்டில என்கிட்ட நிறைய பைக் இருக்குது, உன்னை காட்டில என்கிட்ட என் பிள்ளைகளாம் ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, நாங்க தான் பெரிய ஆளு, எங்க கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் போன் பண்ணனா 4-5 பேர் உடனே இங்க வந்து நிற்பாங்க, நான் போன் பண்ணனா போதும் உன்னை சண்டை போட்டுக்க 10 பேர் வந்து நிற்பாங்க, நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டது தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு நகை இருக்கு தெரியுமா, என் சொந்த மதம் உங்களுக்கு தெரியுமா, நான் பொருள் புத்தனம் வந்துருவாங்க, எல்லாத்தையும் வீசிக்கின்னு வந்துருவாங்க. அப்படி பெருமையா பேசுற ஆளை பாத்தீங்களா? என்ன பண்ணுவாங்க, அங்கிட்ட இருக்கிற பணம் நிறைய இருக்கிறதுனால, தன்னிட்ட நிறைய நகை இருக்கிறதுனால, தன்னிட்ட நிறைய வீடு இருக்கிறதுனால பெருமையா பேசுவாங்க. நீ என்ன ஆகுற, உன்கிட்ட என்ன ஆகுது, உன் குடும்பத்துல என்ன ஆகுது, உன் வாழ்க்கைலாம் தெரியும். அதை தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அற்பமா நினைச்சு மட்டமா நினைச்சு பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு வீட்டுல இருப்போம், சாப்பிடுவோம், இருக்கிற துணி போடுவோம், அதை பார்த்து என்ன பண்ணுவோம், இவங்களுக்கு நான் சின்னவி, இவங்ககிட்ட என்ன யாரு இருக்கிறா, இவங்களை திட்ட யாரு வருவா, இவங்களை அடிச்சா கூட யாரு வருவா, இவங்க கூட யாரு இருக்கிறா, அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை மட்டமா நினைச்சு அற்பமா நினைச்சு கேவலமா பேச. அவங்க கிட்ட என்னது நிறைய பணம் இருக்கும், பொருள் இருக்கும், அது நிமித்தம் என்ன ஆயிடும், அவங்களுக்குள்ள பெரிய ஒரு பெருமை வந்துடும், ஒரு பெரிய அகங்காரம் வந்துடும். ஏன்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட நிறைய நகை இருக்குது, எனக்கு நிறைய வீடு இருக்குது, உங்ககிட்ட என்ன ஓடு வீடுதான் எல்லாம். அந்த அது நிமித்தம் ஆயிடும் அவங்களுக்குள்ள பெரிய பெருமை உள்ள வந்துடும். வந்து என்ன பண்ணுவாங்க, உன்னை மட்டமா நினைச்சு பேசுவாங்க. மனமூக்குல கூட மூக்குத்தி இல்லப்ப, என் காதல் பத்தியா எப்படி சரமா தொங்குது, அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே என்ன ஆகும், பெருமை அப்படியே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, எவ்வளோ பெரிய ஒரு ராஜா நேபுகாத்நேசர், வல்லரசான ஒரு மனிதன், தேசத்தையே ஆண்டவன், எல்லா ராஜாக்களை ஜெயித்தவன், மிகப்பெரிய அரண்மனையில இருந்தவன். கர்த்தர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் புடுங்கி அவனை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து அடிக்கிற மழையில மாடை போல ஆக்கி, அடிக்கிற மழையில மாடை போல ஆக்கி அவன் சாப்பிடுறதுக்கு என்ன கொடுத்தாரு. அவன் என்ன சொல்லுவாரு, பணம் இருக்கு என்ன பண்ணுவான், நீ என்ன சாம்பார் ரசம் தான் சாப்பிட, நாங்க நினைச்ச 5 ஸ்டார் கூட போவோம், இப்ப கூட ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா மட்டன் வந்துடும், சிக்கன் வந்துடும், நீங்க என்ன சாப்பிடுவேன், நான் நினைச்ச இப்ப கூட ஸ்விக்கில போன் பண்ணா அவ்வளவுதான், அப்படியே பக்கெட்டியா வந்துடும் சிக்கன். ஆண்டவன் நினைச்சா நினைச்சுக்க, சாம்பார் சாதம் கூட கிடைக்காது, அம்மா உணவு கூட கிடைக்காது. கர்த்தர் நினைச்சா, வேதம் சொல்லு 1 பேதுரு 5:5 ஆண்டவர் சொல்ல, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் ஒரு நேரம். ஆண்டவர் ஒரு சிட்டிக்கு போற நினைச்சா நினைச்சுக்க, ஒரு சிட்டிக்கு போற நேரம் போதும், கிட்ட இருக்கிற வீடு நகை பணம் பொருள் ஆட்கள் உன்னுடைய பேலன் உன்னுடைய திறமை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு, நடுத்தெருல கொண்டு வந்து நிறுத்த அவரால் முடியும். சோறு தண்ணி கூட இல்லாம உன்னை ஆக்க அவரால் முடியும், கட்ட துணி கூட இல்லாம உன்னால ஆக்க அவரால் முடியும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களை காட்டிலும், எல்லா உலகத்தின் அதிபதியாக சாத்தானை காட்டிலும், உலகத்துல இருக்கிற எல்லா கோட்டீஸ்வரனை காட்டிலும் ஆண்டவர் மகா பெரியவர். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனால பயப்படாதீங்க. நம்ம கூட ஆள் இல்லையே, நம்முடைய பணம் இல்லையே, நம்முடைய பொருள் இல்லையே, நம்முடைய வீடு இல்லையே, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லையே, யாரும் தேவையில்லை, கர்த்தர் ஒருத்தர் போதும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தர் போதுங்க, நமக்கு அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, நம்ம கண்டு பயப்பட முடியாது, நடக்க முடியாது செய்வா அவரு. அல்லேலூயா. அது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்ப ஃபாரின்ல பாருங்க, நீ ஃபாரின் கண்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்ச காலத்துல பெரிய சுவிட்சர்லாந்துலாம் பெரிய வல்லரசான நாடு, சுவிட்சர்லாண்டு, பெரிய பெரிய ஜெர்மனி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்கார நாடு காசா. பாத்தீங்கன்னா பிளாட்ல இருந்துவேன் மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிறவன், இன்னைக்கு நீங்க நியூஸ்ல பாருங்க தெரியும்,
அவன் சப்பாத்திக்கு ரோட்ல இருக்கிறான். லாரியில வர சப்பாத்தி, இந்த கோடி பையில வர சப்பாத்திய அவன் பிச்சைக்காரனை காட்டி சண்டை போட்டு அந்த சப்பாத்திய வாங்குறான். பெரிய பணக்கார போட்டி சொன்னேன், நீங்க நடுத்தெருல வந்து நின்று தூங்குறதெல்லாம் நடுத்தெருல. அரசாங்கம் என்ன பண்ணா, அவங்க போய் சாப்பாடு கொடுத்து சப்பாத்தி அனுப்புது, சாம்பார் அனுப்புது, அதை போய் சண்டை போட்டு வாங்குறாங்க. நீங்க நியூஸ்ல பாருங்க தெரியும், பயங்கரமான பஞ்சம். ஆண்டவர் ஒரு சிட்டிக்கு போன நேரத்துல எல்லாவற்றையும் உன்னை புடுங்கி உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கி உன்னை நடுத்தரல கொண்டு வந்து பெருமையும் அகங்காரத்தை அடிக்கி ஒடுக்கி வைக்க அவரால முடியும். அல்லேலூயா. அதனாலதான் எப்பவுமே பெருமையா பேசிடக்கூடாது. பெருமை உள்ளவனை கத்தர் நம்ம இல்ல, கத்தரே எதிர்த்து அவர் சிட்டிக்கு போற நேரத்துல எல்லாவற்றையும் ஊதி அழிக்க அவரால முடியும். அமெரிக்கால இப்ப ஒரு போன மாசம் பாத்தீங்களா, ஒரு காட்டுத்தீ அனுப்புனாரு. அமெரிக்கா பெரிய பெருமை உள்ளவன், எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட வீடு இருக்குது, எங்கிட்ட கார் இருக்குது, ரொம்ப பெருமை உள்ள மனுஷன். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய செல்வாக்கு இருக்குது. அவர் மாசமே 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிப்பான் ஒரு மாசத்துக்கு. அவங்களுக்கு பெரிய பிளாட் இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது. அவங்களுக்கு போற கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி. இங்க இருக்கிற கார் எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம். ஆனா ஆண்டவர் ஒரு நெருப்பு அனுப்புனாரு, அந்த இடம் முழுது காட்டுத்தீ பருவி எவ்வளவு வீடுகள், எவ்வளவு பொருள்கள் எல்லாம் சேதமா எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. இப்ப போன மாசம் நடந்தது பாருங்க, தெரியும். கர்த்தர் ஒரு சிட்டிக்கு போற நேரத்துல எல்லாவற்றையும் அழிச்சு நடுத்தரல பெருமை உடவை நிறுத்தி கொண்டு வர நம்முடைய ராஜா சொன்னா பாருங்க, மாடை போல மாறி உள்ள சாப்பிடுறான், அடிக்கிற வெயில இருக்கிறான், அடிக்கிற மழையில இருக்கிறான். ஏன்னா பெருமை உள்ளவனை நீ கண்டு பயப்படாதே. அவங்ககிட்ட பணங்குது, பொருளுக்குது, வீடுக்குது, ஆள் இருக்கிற, கொஞ்சம் கூட பயப்படாத. உலகத்துல இருப்போட காட்டில நமக்குள்ள இருக்கிறவன், உலகத்துல இருக்கிற ஆட்களை காட்டி நமக்குள்ள இருக்கிறவன், அவங்கிட்ட இருக்கிற பணம் பொருள் நாங்க எல்லாவற்றையும் காட்டில நமக்குள்ள இருக்கிறவன் பெரியவன். கைகள் தடி கத்திர பயப்படுத்துங்க. ஆனா நம்ம என்ன பண்ண கூடாது, பயப்படக்கூடாது. என்ன விடா இரு, யார விடா இரு, எப்படி பண்ணா இரு, பயப்படக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவன் பெரியவன், நம்ம பயப்படக்கூடாது. பாருங்க, 2வது வேத சொல்கிறது. அப்போ நம்ம அன்பு தன்னை புகழ, அன்பு தன்னை புகழ. இவன் பண்ணிட்டான், தன்னை பெருமையா பேசிட்டான். அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்குது, அன்பு இல்ல, பெருமை, அகங்காரம். அகங்காரம், நான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால அப்படி பேசுவாங்க. நடைய பார்த்து அப்படி நடப்பாங்க. அப்படி அவன் நடந்து போகும்போது 3 பேர் போக முடியாது. நான் ஒன்று வட்டில எடுத்து போய்க்கிறேன். இந்த சில சரசரமா நாங்க தூங்குவோம், இந்த சில சரசரமா தூங்குவோம், பட்டப்படியா தூங்குவோம். அது நடக்கிறதே பார்த்தா எப்படி நடக்கும். கை ஒரு 2 அடிக்கு போகும், இந்த கை 2 அடிக்கு போகும். பூமியை நம்ம தான் உண்டாக்கிச்சான். அப்படின்னா அவங்களுக்குள்ள பெரிய ஆளு, நிறைய படம் வச்சு அந்த நடையிலே தெரியும், அந்த பேச்சிலே தெரியும். என்ன அந்த பேச்சிலேயே உள்ள அவ்வளவு பெருமாள். கர்த்தர் ஒரு சிட்டிக்கு போறதுக்கு ஒரு வியாதியை கொடுத்தா வச்சுக்க, கொரோனா நோய் வந்தது, அவங்க சோறு தண்ணி இல்லாம பிச்சை எடுத்தான். ஒரு வியாதி கொடுத்தான்னா அவன் என்ன ஆயிடுவான், நடுத்தெருல கொண்டு வந்து நிறுத்தி அவன் அழிக்க அவரால முடியும். அதனால அவனுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. யாருக்கு நம்ம பயப்படணும், பொறுமையா இருக்கணும். பெருமையா பேசுறியா பேசு, அவர் பண்ண போறாரு. அவர் பண்ணான்னு வச்சுக்க, எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா. பாபிலோன் தேசத்தை பெரிய ராஜா, தேசத்தை ராஜாக்கள் ஆண்டவன், ஜெயிச்சவன். அவன் சொல்றான், என்னுடைய பராக்கிரமத்தினால வல்லமையினால உண்டாக்கப்படி என் பெருமைக்காக செய்தேன். ஆண்டவர் ஒரு சிட்டி போனதை மாடாக்கி எல்லாத்தையும் புடிங்கி மாடை போலாக்கி ரோட்ல போய் அடிக்கிற வெயில்ல மழையில புல்ல போய் சாப்பிடறான்னு விட்டாரு. எப்படி இருக்கும், அவனுடைய பெருமையெல்லாம் தாய்த்தினாரு. அது போல இன்னைக்கு டைனிங் டேபிள்ல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு பெருமையா ஒரு விசுவாசியோ, ஒரு ஊழியக்காரனோ, ஒரு ஏழையோ நீ பேசுறா, அவனை ஆண்டவர் அந்த என்ன சொல்றது, நாய்க்கு கொட்ட சாப்பாடு கூட கிடைக்காம கொண்டு வந்து நிறுத்த அவரால முடியும். அதுல அகங்காரமா பெருமையா பேசிடவே கூடாது. பாருங்க, ஆதிகாமம் 41ஆம் அதிகாரம், ஆதிகாமம் 41ஆம் அதிகாரத்திலே அதுல சொல்லப்படுது 14ஆம் அதுல பாருங்க, பழைய ஏற்பாடு 54ஆம் வசனம், அன்பு தன்னை புகழா. 2வது யோசேப்பை பார்க்க போகிறோம். இந்த யோசேப்பு எப்படி பேசுறாரு பாருங்க. அவருக்குள்ள தேவ அன்பு இருக்கு,
அவருக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அவருக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த யோசேப்பு எப்படி பேசுறாரு பாருங்க. அன்பு தன்னை உணரார். இந்த இடத்துல எகிப்து தேசத்துல ஒரு ராஜா, எடுத்துங்க கவனிங்க. எகிப்து தேசத்துல ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அவன் பேர் பார்வோன். இந்த நேபுகாத்நேசருக்கு முன்னாடி இருந்தவன் இவனும் பெரிய வல்லரச நாடு, தேசத்தை ஆண்டவன், பெரிய அதிகாரம் உள்ளவன், எகிப்துல ராணுவங்களாம் வைத்தவன் 6000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. நம்ம தூங்கும் போது சொப்பனம் வருது பார்த்தீங்களா, அது பேர் ஒரு சொப்பனம் வருது. காலையில எழுந்த உடனே மந்திரிமார்கள் இங்க வாங்க, பல தளபதி இங்க வாங்க. என்ன ராஜாவே, நைட்டு ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதை நீ சொல்லு. என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவங்க என்னால சொல்ல முடியல. திடீர்னு நீங்க அன்பா பேசுறா, திடீர்னு நாளைக்கு கோபமா பேசுறா, திடீர்னு எனக்கு கேஸ் வைக்கிறா, திடீர்னு டங்குன்னு வைக்கிறா. நீ நைட்ல கண்ட சொப்பனம் வந்து எனக்கு எப்படி தெரியும்? சொல்லனா ஜெயில போட்டு உன் தலையை வெட்டிடுவேன். ஐயோ ராஜாவே, நாங்க கடவுள் பேரே உன்னை நினைக்கிறோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சாவச்சிடாது. இதை நான் உங்களுக்கு புரியுற பேர் சொல்றேன். ராஜா அப்படிதான் சொல்றாரு. ஒப்பனத்தை சொல்லனா ஜெயில போட்டு தலையை வெட்டி போடும். உன்னை எதுக்கு பக்கத்துல வச்சு சோறு போட்டுக்கிறேன்? ராஜாவே, உன் வாழ்க்கைய சொல்றேன், இல்ல உனக்கு உடம்பு சேரதா சொல்றேன். ஆனா நீ ஏதோ நைட் என்ன கண்டியோ எனக்கு எப்படி தெரியும்? சொப்பனம் 1000 சொப்பனம் வரும். நல்லது வரும், கெட்டது வரும், மனுஷன் வருவான், பேய் வருவான், ஆடு வரும், மாடு வரும், எல்லாம் வரும் சொப்பனத்துல. மழை வரும், வெயில் வரும், சூரியன் தெரியும், நட்சத்திரம் எல்லாம் தெரியும். ஏதாவது ஒண்ணு தப்பா சொல்லிட்டேன்னா நான் போய் சொல்றேன், தீங்கு ஜெயில நீ போட்டுருவேன். கொஞ்சம் பொறுமையா ராஜாவே, டைமே கொடுக்க மாட்டேன், சீக்கிரம் சொல்லுங்க. அப்போ கூட ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஜக்குல வந்து திராட்சை ரசம் கொடுக்குறவேன். இனிமே ராஜா என்ன பண்ணுவேன், இதுல ஊத்தி திராட்சை ரசம் கொடுக்குறவன் எடுத்து கொடுப்பான். அவன் பேரு பானை பாத்திரக்காரன். அவன் எடுத்து கொடுத்தான். ராஜா கோபமா இருக்கிறாரு, குடிக்கிறாரு. ராஜாவே, அவனை சொல்லட்டான், சொல்லு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெயில இருந்தேன். இருக்கும் போது நான் இதே மாதிரி நைட்ல ஒரு சொப்பனம் பார்த்தேன். காலை எழுந்த உடனே மட்டியை சொல்லிக்கிறேன், ஒன்றுமே புரிய மாட்டேன்னு உக்காந்துட்டேன். அந்த ஜெயில உள்ள யோசேப்புன்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கேட்டா, என்ன இல்ல 3 வகைக்கிறீங்க, மட்டியை சொல்லிட்டு எழுந்திருக்கா, போங்க, அவங்க பல்ல வளர்க்க 3 வழுவோம், நம்ம டீ சாப்பிடலாம், வேலை செய்யலாம்னா. இல்ல யோசேப்பு, நைட்டு ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஒன்றையும் புரியல, அதுதான் அர்த்தம். சொப்பனத்தை சொல்லு, ஆண்டவர் விளக்கத்தை கொடுப்பாரு. சொப்பனம் சொல்லிட்டாரு, விளக்கத்தை அவன் சொல்லிட்டான் கரெக்டா. அதே மாதிரி ஜெயில இருந்த நானும் உங்க வீட்டு கிட்ட வந்து அவன் கரெக்டா சொன்னான், நீ ராஜா கிட்ட போவ, நீ பாட பார்த்தனாக்கா தான் இருப்ப, அவருக்கு திராட்சை ரசம் ஊத்தி நீ ராஜாவுக்கு கொடுப்ப, ராஜா உன்னை உயர்த்தி வைப்பாரு, உனக்கு வேலையை கொடுப்பான்னு சொன்னான். அதே மாதிரி எனக்கு நடந்துச்சு ராஜாவே. அதே போல இப்ப நான் அவங்க பக்கத்துல வந்து உட்காந்து கொடுக்குறேன். நான் நினைச்சேன் ஜெயில போட்டு சாவடிச்சிருவாங்கன்னு. அவன் சொன்னா கரெக்டா நடந்தது. அப்படியா? அவன் யாரு? யோசேப்பு. எங்க இருக்கிறான்? நம்ம ஜெயில தான் இருக்கிறான். அப்படியா? அவனை கொண்டு வா. போனானுங்க, யோசேப்பை குளிப்பாட்டினானுங்க, தாடிலாம் சேவ் பண்ணானுங்க. ஏன்னா ஜெயில இருந்த மனுஷன்ல, ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கணும். நல்லா அவன் போட்டுற துணியெல்லாம் தூக்கி போட்டு புதிய வசத்தை போட்டானுங்க. வா, உன்னை ராஜா கூப்பிடுறாரு. என்னையா? வா சொல்லி உடனே என்ன பண்ண, கொண்டு போயிட்டு ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. அரண்மனையில சுத்தி ஜனங்கள் இருக்குது, பட தளபதி, மந்திரிமார்கள் எல்லாமே இருக்குது. யோசேப்பு வந்து நிக்கிறாரு. இப்ப பார்வோன் என்ன பேசுறான் பாருங்க. ஆதிகாமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14. அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கடங்களில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை நீ சொல்லும் ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். 16ஆம் வசனம். அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயோத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார் என்றான். ஒரு ஆமே சொல்லுவோமா? நான் சொன்ன பத்தி அதெல்லாம் இருக்கு பாருங்க. ராஜா என்ன சொல்றாரு? யோசேப்பை கூப்பிடுறாரு, இங்க வா. என்ன ராஜாவே, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், ஒரு சொப்பனம் கண்ட நீ கரெக்டா சொல்வியாமே, கேள்விப்பட்டேன். அப்படியா? என்ன ராஜாவே சொன்னா, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த அர்த்தத்தை எனக்கு புரியல. இங்க இருக்கிற அரண்மனை இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டேன், ஒருத்தனுக்கும் புரியல. அவன் மண்டியை சொல்லிடலாம் தவிர, பணம் வாங்குறான், நகை வாங்குறான், ஏதாவது சாப்பிடறான் தவிர ஒரு விளக்கத்தை சொல்ல மாட்டான். நீ சொல்வன்னு கேள்விப்பட்டேன், நீ சொல்வியா? அப்ப யோசேப்பு சொல்லிக்கலாம். யாருக்கு முன்னாடி நின்று இருக்கிறாரு?
கவனிங்க, என்ன பாருங்க, யாரு முன்னாடி நிக்கிறாரு? எவ்வளவு ஒரு கணம். யோசனை சொல்லிக்கலாம், ராஜாவே நான் சொல்றேன், நீங்க பயப்படுறீங்க, நீங்க கவலைப்படுறீங்க, நீ சொல்லு, நான் சொல்றேன் அப்படின்னு யோசப்பு சொல்லல. அவர் என்ன பேசுறாரு பாருங்க, 14ஆம் வசனத்துல மட்டும். அப்போது 14, அப்போது யோசப்பு பார்வோனுக்கு விரோதமாக என்ன சொல்றாரு பாருங்க, நான் அல்ல. என்ன சொல்றாரு? நான் அல்ல, நீ சொல்ற ராஜா, நான் பாத்துக்கிறேன். ஜெயில இருந்து சொன்னேன், எவ்வளவு பேருக்கு சொன்னேன், சவுலுக்கெல்லாம் சொன்னேன். சொல்றாரு, நான் இல்ல ராஜா, நான் இல்ல. அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவர் 16ல, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு செய்வார். ஒரு ஆமே சொல்லுவோமா? ஒரு அல்ல சொல்லுவோமா? அந்த ராஜா வந்து யாருன்னா, ஆண்டவரை நம்பாதவன், ஆண்டவரை விசுவாசிக்காதவன், அந்நிய தெய்வங்களை வணங்குறவன். அவன் அரண்மனையில் எல்லா தெய்வங்களும் இருக்குது. ஆனா அந்த ராஜா கிட்டே சொல்றான் யோசப்பு, கொஞ்சம் கூட பயப்படல. ஐயோ, நம்ம தேவனை பத்தி சொன்னா இவர் என்ன கூட திட்டுவாரோ, அடிப்பாரோ, ஜெயில போடுவாரோ, கொஞ்சம் கூட யோசிக்கலாம். சொல்றான், நான் இல்ல ராஜா, எனக்கு ஒன்னே தெரியாது ராஜா, எனக்கு ஒன்னே தெரியாது. நான் ஆராதிக்கிற தேவன், நீ என்ன சொப்பனை கண்ட அந்த சொப்பனத்தையும் சொல்வாரு, அதன் அர்த்தத்தையும் சொல்வாருன்னு தன்னுடைய தேவனை பத்தி அந்த அரண்மனையில நின்னுக்கிட்டு ராஜாக்கு முன்னாடியே யோசப்பு பேசலாம். அல்லேலூயா. அதுதான் சொல்ல, தன்னை தாழ்த்துறாரு. நான் இல்ல, எனக்கு தெரியாது, உன் சொப்பனத்தை சொல்ல எனக்கு தெரியாது, அந்த அர்த்தத்தை சொல்ல எனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும், யோசப்புக்கு தெரியும். நல்ல கவனிங்க, சொப்பனக்காரனுவன் சொப்பனத்தை சொல்லவும் அந்த விளக்கத்தை சொல்லவும் அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்ன பேசுறாரு பாருங்க வாயில இருந்து, எனக்கு தெரியாது ராஜா, எனக்கு சொல்ல தெரியாது. என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் பண்ணுவாரு. நீ இரவுல என்ன கண்ட சொப்பனம், அதனால என்ன குழம்பு இருக்குன்னு சொல்வாரு, அதில் விளக்கத்தையும் சொல்வார். தன் தேவனை பத்தி ராஜாவுக்கு அந்நிய தேவத்தை வணங்குறவன், ஒரு பெரிய அரசாங்கத்தில் உள்ளவன், அவனுக்கு அந்த ராஜாக்கு முன்னாடியே தன்னுடைய தேவனை பத்தி பெருமையா பேசுறாரு. நீ சொப்பனத்தையும் சொல்ல அவரால் முடியும், அதன் அர்த்தத்தை சொல்ல அவரால முடியும். கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்படிதான் இருக்கணுங்க. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு பயப்படுறோம், ஆண்டவரை சொல்றதுக்கு கூச்சப்படுறோம், ஆண்டவரை பத்தி சொல்றது வெக்கப்படுறோம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, எதனா திட்டிடுவாங்களா, இல்ல ஏதாவது கோச்சிப்பாங்களா, அப்புறம் வீட்டுக்கு வர மாட்டாங்களா, அப்புறம் போன் பண்ணி பேச மாட்டாங்களா, அப்புறம் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம தேவனை பற்றி, அவர் செய்த நன்மைகளை பற்றி, அவர் சிலுவையில் செய்த காரியத்தை பற்றி எல்லா மக்கள்கிட்ட அவன் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய உயர்ந்தவனா இருக்கலாம், யாருக்கிட்டே நம்ம ஆண்டவரை பத்தி என்ன பண்ணணும்? சொல்லணும். எப்படி உன் வியாதி சுகமாயிடுச்சு? ஜிஹெச்சுக்கு போனா ஒரு மாசம் மாத்திரை போட சொன்னாங்களா, ஸ்கேன்லாம் எடுத்தோன்னா விசுவாசிதான், ஸ்கேன்லாம் எடுத்தோன்னா இவ்வளோ பணம் செலவாயிடுச்சு, அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. இப்படி அவனுக்கு நல்லா ஆயிடுச்சு. சர்ச்சு உள்ள வந்தவனையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா அல்லேலூயா, டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் பெரிய கட்டி இருக்குட்டான், எவ்வளோ பணம் செலவாயிடுச்சு, முடியாதுன்னு சொல்லிட்டான், செத்துருவேன்ட்டான், சபையில ஜெபம் பண்ணாங்க, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தாரு. இது எங்க சொல்வேன் நீ? சர்ச்சில் சொல்வேன். ஆனா அவன்கிட்ட என்ன சொல்வேன்னா, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் ஆபரேஷன் பண்ணாரா, நல்லா ஆயிடுச்சு. அவன் நான் யோசிப்பான், நான் கூட தான், நீங்க தான் ஹாஸ்பிட்டல் போன, ஜிஹெச் போனேன், நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னுமா. அப்படி பேசக்கூடாது. என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தான், என் ஆண்டவர் என் கடந்தொலையை தீர்த்தான், என் ஆண்டவர் என் வீட்டை கட்டினான், என் ஆண்டவர் பிள்ளையை மாற்றினான், என் ஆண்டவர் திருமணத்தை நடத்தினான், என் ஆண்டவர் என் பிள்ளைக்கு குழந்தையை கொடுத்தான் என்று வாயத்தோடு நீ பண்ண இப்படி பேசணும். அப்பா அவன் கேட்பான், அப்படியா, நான் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போனேன், எவ்வளவு டாக்டரை பார்த்தேன், அப்படி வாயத்தோடு என்ன பண்ணோம்? நம்ம பெருமையா ஆண்டவரை பேசணும். யாரை பத்தி பேசணும்? பெருமையா ஆண்டவர். டாக்டரை பத்தி பேசாதே, காசு கொடுத்த மாமாவை பத்தி பேசாதே. இப்படிதான் நம்ம பெரும் வாயை திறந்து பேசினாலே பெருமையா ஆண்டவர் பத்தி பேசணும். ஆண்டவரை நம்பினாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு முடியல, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு. கடங்க காசு கேட்டாங்க, மொத்த வச்சுக்கனே இல்லைன்ட்டான். ஆண்டவரை நம்பினேன், ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அற்புதமாய் கொடுத்தாரு.
அப்படி நான் பண்ண பெருமையா பேசணும். அதை கேட்கிற தேவன் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவாரு. பத்தியா, அவனுக்கு செய்ததெல்லாம் நான் பண்றான். 10 பேருக்கு என்ன பத்தி பெருமையா பேசுறாரு, இன்னும் கர்த்தர் உனக்கு நன்மை மேல நன்மை செய்வார், அற்புதத்துக்கு மேல அற்புதம் செய்வார், இன்னும் உனக்கு உதவிகளை செய்வார். தேவன் மகிமை அடைவார், பிசாசு வெட்கப்படுவான், புறஜாதி ரட்சிக்கப்படுவான், கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. அதுதான் நம்ம பேசணும். வாயை திறக்கும் போது பேசணும். ஆண்டவர் என்ன ஒரு துணி கூட பார்த்தா நல்லா இருக்கு, அந்த துணி எப்படி எடுத்த, நல்லா இருக்கு, ஆண்டவர் என்ன கொடுத்தார். பரவாயில்ல, நல்ல வேலை செய்ய, ஆண்டவர் என்ன கொடுத்தார். பரவாயில்ல, நல்ல நகை வாங்கி இருக்கிறீங்க, ஆண்டவர் என்ன கொடுத்தார். பரவாயில்ல, நல்ல வீட்டை டிவி வாங்கி இருக்கிறேன், ஆண்டவர் என்ன கொடுத்தாரு. நல்ல வண்டி வாங்கி இருக்கிறேன், ஆண்டவர் என்ன கொடுத்தார். வாயை திறக்கும் போது நான் வரணும். நம்ம கிட்ட ₹1 கூட இருக்குதுன்னா அது கர்த்தர் கொடுக்கிறதுதான். அல்லேலூயா. நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது கூட கர்த்தர் கொடுக்கிறது தான். நம்ம சாப்பிடுற உணவு கூட கர்த்தர் கூட. எதை பேசினாலும் வாயை திறக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்தான்னு சொன்ன அதை கேட்கிற தேவன் சந்தோஷப்பட்டு 10 மடங்கு நமக்கு பெருகி கொடுப்பான். அல்லேலூயா. அத யோசனை பண்றாரு. அவர் சொல்றாரு, நான் அல்ல ராஜாவே, என் தேவன் என்ன பண்ணுவாரு உனக்கு சொல்லுவாருன்னு அதுக்கப்புறம் விளக்கத்தை சொல்றாரு. அது வேற சாப்டர், எடுக்க டைம் ஆயிடும். அப்போ அவர் என்ன பேசுறாரு? அன்பு தன்னை அவருக்குள்ள எப்படிப்பட்ட அன்பு இருப்பாங்க? தன்னை தேவனை புகழ்ந்தாரு, தன்னை புகழல, தன்னை தாழ்த்துறாரு. நான் இல்ல ராஜா, எனக்கு தெரியாது ராஜா, ஒண்ணும் தெரியாது. இல்ல, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். எப்பொழுது தர பணபாத்தக்காரன் சொன்னாங்க, அவனுக்கு சொப்பனம் சொன்ன ஜெயில இருந்து கொண்டு வந்து இந்த வேலையை ஒருத்தன் அவன் தான் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியும். என் தேவன் தான் என்ன பண்ணாரு உனக்கு சொல்றாரு. தேவனை பத்தி பெருமையா பேசுறாரு. அவர் என் மூலியமா உனக்கு பேசுவார்னு சொல்றாரு. அப்படிதான் நம்ம என்ன பண்ண, வாயை திறக்கும் போதெல்லாம் எப்படி வீட்டை வாங்கணும், எப்படி நகையை வாங்கணும், எப்படி பணத்தை வாங்கணும், எப்படி எதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஒரு மனுஷன் தன்னை பெருமையா பேசுறான்னு வச்சுக்க, நான் தான் வாங்கினேன், நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் போய் அங்க இது பண்ணது பத்தி என்ன இப்ப கட்ட என்ன பண்ணிட்டார் ஆண்டவரே, எல்லாத்தையும் புடுங்கி நடுத்தலாக்கி மாடப்போல் ஆக்கிட்டேன். உனக்கு பெருமையா பேசுறியா, எல்லாத்தையும் வச்சுக்கிறேன்னு தைரியம் எல்லாத்தையும் கொடுக்குறான்னு எல்லாத்தையும் பிடிங்க நடுவோண்டு கொண்டு வந்துருவார். நம்ம பேசும் போதே கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தாரு சொன்ன ஒரு வீடு 2 வீடா மாறும், ஒரு சவரம் 2 சவரா மாறும், ஒரு துணி 2 துணியா மாறும். ஏன்னா திரும்ப ஜனங்க கேட்கும் போது நான் சொன்னோம், கர்த்தர் 2 எனக்கு கொடுத்தாரு. எப்படி போன வாங்குறேன், கர்த்தர் கொடுத்தாரு. நீ பேச பேச கர்த்தர் என்ன பண்ணாரு, உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீ இப்படி சொல்லிக்கிட்டே இரு, நான் தான் வாங்கினேன், நான் தான் கஷ்டப்பட்டேன், எங்க மாமா வாங்கி கொடுத்தாரு, எங்க சித்தப்பா வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்க, இருக்குதும் போயிடும். ஐயோ தண்ணியில போச்சு போட்டு, அப்புறம் இரும்பு கல்ல தான் போடணும். அப்ப செல்லு கடையில கொடுத்தவனே, ஏமா எல்லாம் போயிடுச்சு, என்ன சார் இப்ப பண்ணோம், இரும்பு கல்ல தான் போடணும். அதோட பேசாம புது போடுவாங்க. எவ்வளவு சார்? 10,000. 10,000 ரூபாய் எவ்வளவு சார் போறது? ஏதோ ஒரு 500 ரூபாய் செல்லு பண்ண ரெடி பண்ணி சொல்லி செல்லு கடையில எடுத்து வந்தேன். அதனால நம்ம 10 தண்ணியில போட்டீங்களே. அவதான் சொன்னான், கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு வாயை திறக்கும் போதெல்லாம் நீ பெருமையா ஆண்டவரை பேசு. அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவோட வாழ்க்கையில கூட நான் பார்க்கும் போது அவரு கூட என்ன பேசுறாங்க தெரியுமா? அவர் ஊழியம் செய்யும் போது கூட நான் எடுக்க இப்ப நேரம் இல்லை. அவர் சொல்றாரு, என்ன கவனிங்க, என் சித்தத்துப்படி அல்ல. அவர் என்ன சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள் நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, கவனிங்க, முடிக்க போறேன், உன் நாமத்தினால் பிசாசை துரத்தணும், உன் நாமத்தினால் வியாதியில சுகமாக்கணும், உன் நாமத்தினால் அற்புதம் செய்தோம் அப்படின்னு நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்களாம். ஏசப்பா என்ன சொல்றாரு, அப்படியா, என் நாமத்துல பேய ஓட்டியா, என் நாமத்தினால வியாதியை சுகமாக்கணியா, கை தட்டுறேன், உன் தலையில கிரீடம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல சொல்வாரு, ஆண்டவர் சொல்வாரு, வாசிக்காதீங்க நேரம் இல்ல, அதுல ஆண்டவர் சொல்வாரு, மத்திய சொல்வாரு, ஏசப்பா அத சொல்வாரு, நான் அல்ல, நான் சொல்வாரு, மத்திய 7:21 வாசிக்காதீங்க, என்ன கவனிங்க, என் சித்தத்தின்படி அல்ல. அவர் என்ன பேசுறாரு பாருங்க, இதெல்லாம் வசனம் இருக்கு, சொல்ல நேரம் இல்ல. என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். யார் என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துறாரு, தேவனை உயர்த்துறாரு. ஏசப்பா ஏற்றுக்கொண்டா நம்ம ரட்சிப்பு, ஏசப்பா ஏற்றுக்கொண்டா நம்ம பாவ மன்னிப்பு, ஏசப்பா ஏற்றுக்கொண்டா நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இதான் சத்தியம் சொல்லுது. ஆனா அவர்கிட்ட வந்து சொல்றாங்களா, இயேசுவே கர்த்தாவே, உன் நாமத்தினால் பேயை ஓட்டணும், உன் நாமத்தினால் வியாதியை சுகமாக்கணும், உன் நாமத்தினால் அற்புதம் நடந்தது. அவர் சொல்றாங்க வார்த்தை, என் சித்தத்தின்படி அல்ல. கவனிங்க,
பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் ராஜ்யத்தை பிரவேசிப்பான். யாரு தன்னை தாழ்த்துறாரு, பிதாவை உயர்த்துறாரு. அதுதான் அவர் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வாரு, பிதாவே உம்முடைய நாமத்தினால் மகிமைப்படுத்தினேன்னு சொல்லுவாரு. அவருடைய வாயை திறக்கும் போது என்ன பண்றாரு? பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நான் பிதாவை உங்களுக்கு காண்பித்தேன்னு சொல்லுவாரு. நான் சொன்ன ஒவ்வொரு வசனையும் பிதாவுடையதா இருக்குது சொல்லுவாரு. அப்போ தன்னை தாழ்த்துறாரு, பிதாவை உயர்த்துறாரு. ராமே சொல்லுவோமா? அதேதான் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? அவர் தேவன் என்ன பண்ணுவார்? பிலிப்பியர்ல சொல்லப்படுது 2ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தா இவருடைய வாழ்க்கை, ஏசப்பாவுடைய வாழ்க்கை முழுதும் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சில முழுதும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார். என் சித்தப்படி அல்ல, பிதாவுடைய சித்தப்படி செய்கிறவனே, அப்படி அவரை மகிமைப்படுத்தினாரு. அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு தேவனுக்கு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிவ ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண பரியந்தம் சிலுவையிலே சாகிற வரைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னாரு, நீ பூமிக்கு போ, எல்லா மனிதனுடைய பாவங்களை சிலுவையிலே நீ சுமக்கணும், அதோட தண்டனை நீ சுமக்கணும், கடைசி உன் உயிரை மக்களுக்காக நீ விடணும் சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு சொன்னான். யோவான் 3:14 இருக்கிறது, தேவன் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தபடியா நான் சொந்த குமாரனை தந்தல் இவ்வளவாய் உலகத்தை அன்புகூர்ந்தார். தேவனுடைய குமாரனுக்கு சொன்னார், நீ பூமிக்கு போ, பூமியில எல்லா மனிதரும் பாவம் செய்தாங்க, பிசாசுக்கு அடிமையாயிட்டாங்க, அவங்க நரகத்துக்கு போக போறாங்க. அவங்களுடைய பாவங்களை, அவங்களுடைய சாபங்களை, அவங்களுடைய தரித்திரத்தை, அவங்களுடைய நோயை, அவங்களுடைய மரண தண்டனை நீ தான் சுமக்கணும். இவர் பாவம் செய்யாதவர், வேதம் சொல்லுகிறது பாவம் அறியாதவர். ஆனா என்ன பண்றாரு? கீழ்ப்படிக்கிறார், நல்ல தாழ்த்துறாரு. பிலாத்து கேட்கிறான், அந்த காலத்து பிலாத்து நீதிபதி, உங்ககிட்ட ஒரு குற்றமே இல்லையே, எதுக்கு நீ சிலுவையை சுமக்கிறன்ற? வாயை திறக்கல. ஏன்னா பரலோகத்துல பிதாவாகிய தேவன் சொல்லி அனுப்பி இருக்கிறாரு, எல்லாரும் பாவம் செய்துட்டாங்க, அந்த தண்டனை நீ சுமக்கணும், நீ சாகணும், நீ உயிரை விடணும், நீ ரத்தம் சிந்தணும், நீ செய்யணும் சொல்லி பிதாவாகிய தேவன் சொன்னதுனால மரண பரியந்தம், பிலிப்பியர் 2:11-5 படிச்சு பாருங்க, சொல்வாரு மரண பரியந்தம், நான் உயிர் போகிற நேரம் வரைக்கும். சிலுவையில சாக முதல்ல ஒருத்தன் வந்து சொல்றான், கீழே வந்து அந்த மலை மேல, நீ தேவனுடைய குமாரனா, இப்படியே பேசுறான், நீ தேவனுடைய குமாரனா, சிலுவையில இருந்து இறங்கி வா பார்க்கலாம். அவர் சிட்டி போற நேரத்தில் இறங்கி வந்து காட்ட முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா என்ன பண்றாரு? மரண பத உயிர் போகிற நேரத்துல வரைக்கும் தன்னை தாழ்த்தி அடிமையாக இருக்கு. அப்படி இருந்ததுனால பிதாவாகிய தேவன் இவரை பார்த்து, என்ன நீ இவ்வளவு மகிமைப்படுத்தினியே, உன் பேச்சின, உன் செயலில நான் உயிரை கொடுத்து என்ன நீ மகிமைப்படுத்தின, எல்லா நாமத்துக்கு மேலான எல்லா பெரிய நாமத்தை இயேசு கொடுத்து வானத்தோர் பூலத்தோர் எல்லாரும் முழங்கால் யாவும் முடங்கும்படி கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடும்படி அவரை உயர்த்தினாரா. எல்லாவற்றுக்கு மேலாக துரோதனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கு மேலாக பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே, சிங்காசனத்திலே, உன்னதத்திலே, பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்திலே குமாரன் உட்கார்ந்து இருக்கிறார். கைகதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சகலமோ எங்க இருக்குன்னா அவருடைய பாதத்தின் கீழே இருக்கிறது. இவருடைய வாழ்க்கை என்ன பண்ணாரு? தேவனை உயர்த்தினார். தேவன் என்ன பண்ணாரு? ஏசப்பா உயர்த்தினார். எவ்வளவு இது பாருங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? இவர் அவரை உயர்த்தினார், அவர் என்ன பண்ணார்? இவரை உயர்த்தினார். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வருதுன்னா நம்ம சுலபமான வைங்க, நம்மளை பத்தி பேசாமே வாயை திறக்கும் போதெல்லாம் தேவன் தான் செய்தார், தேவன் தான் கொடுத்தான்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும், நம்ம மேல போய்கிட்டே இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் இருக்கிறார், 15-13 நிருபத்தை எழுதினவர், நிறைய ஊழியங்களை செய்தவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அல்ல. அவர் சொல்றாரு, நான் அல்ல, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பெரிய ஊழியக்காரங்க. 13 நிருபத்தை எழுதினவர், ஆசியா தேசத்துல போய் பிரசங்கித்தவர். அப்படிப்பட்டவர் சொல்லுங்க, நான் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல. எனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஏசப்பாவினால என்னால வாழ முடிகிறது, என்னால ஜீவிக்க முடிகிறது, என்னால நடக்க முடிகிறது, என்னால வாழ முடிகிறது. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஏசப்பா. கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நேற்று கூட நாங்க ஊருக்கு போயிட்டு வந்தோம்.
காஞ்சிபுரம் ஊழித்து போனோம், நிறைய மக்களை பார்த்தோம், சுவிசேஷம் எல்லாம் அறிவிச்சோம். என்னுடைய ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்க பாருங்க, தெரியும். நிறைய பேர் ஆண்டவர் அப்படியே மயில் வெளியில வனாந்தரத்தெல்லாம் அநேக மக்கள் வந்து ஒப்பு கொடுக்குறாங்க, அழுகுறாங்க. எல்லாருக்கும் சொன்னேன், ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. ஒரு அம்மாவுக்கு பேசி நிற்கும் போது அந்த அம்மா அப்படியே பின்னாடி போகுது, அப்படியே கண்ண முடியும் போகுது. அப்புறம் பக்கத்துல சொல்றாரு, ஐயா அவங்க மேல அவங்க இது இருக்குது அப்படின்றாரு. பேசி ஜபம் கூட பண்ணல, பேசினா அந்த அம்மா அப்படியே கண்ண முடியும் பின்னாடி போகுது. இயேசுவின் நாமத்துல இங்க கிட்ட வாப்பி வந்து ஜோமன் பயங்கரமான பொண்ணாதான் அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஊழியெல்லாம் முடிஞ்சு வந்து இறங்குன வேன்ல. அப்ப இவர சொல்ற, ஐயா நல்ல சுவிசேஷ பிரசங்கம் பண்ணீங்கயா, நல்ல ஜோம் பண்ணீங்கயா, பரவாயில்லையா, நல்ல உங்களுக்கு டேலண்டியா, நல்ல திறமையா, நல்ல பேச்சியா அப்படின்னு வேன்ல வந்துலாம் சொன்னான். நான் சொன்னேன், நான் அல்ல, என் நாணமோ என் அறிவோ என் புத்தியோ ஒண்ணுமே இல்லை. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுறேன், எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா பேசுறேன். இல்லையா நல்லா டேலண்டா பேசுறேன். நான் சொன்னேன், இல்ல பிரதர், எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா தான் பேசுறேன், எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா தான் ஜெபம் பண்ண தவிர நான் ஒண்ணுமே இல்லை பிரதர். ராமே சொல்லுவோமா? அந்த தாய்த்தினோம் தேவனை உயர்த்தணும். தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மளை உயர்த்துவா. நாம் சத்துருக்கள் மத்தியில தேவனை உயர்த்தும் போது நம்ம சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் நம்மளை உயர்த்துவா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என் சத்தத்துக்கு செவி சாய்த்து என் கட்டளையை கை கொள்கிறவன் பூமியிலே சகல ஜாதிகளிலும் உங்க சொந்த பந்தம் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உங்க வீட்டாண்ட உங்க தெருவுல உங்க ஏரியாவுல உங்க வேலையில எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன்னை மேன்மையாக வைப்பார். ஆனா உன் வாயில வர வார்த்தையெல்லாம் நீ எப்படி பேசணும்? கர்த்தர் தான் செய்தார் நீ பேசணும். எப்பவுமே யாரு கேட்டாலும் கர்த்தர் எனக்கு செய்தார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் பாதுகாக்கிறாரு, இவ்வளவு வேலையை செய்ய கர்த்தருடைய வேலை. நல்லா இருக்கிறியே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லாம் நம்ம கேட்கும் போது நம்ம வாயில என்ன வரணும்? கர்த்தர் தான் வரணும். அதை கேட்கிற கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இன்னும் நமக்கு நன்மை செய்வோம். அதான் வேதம் சொல்லுகிறது, அன்பு தன்னை புகழாது. நான் தான் சொல்லவே கூடாது. நான் தான் சொன்னா அது பெருமை. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசுவே. சொல்லுங்க, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசுவே. ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.